வணக்கம். சலாம் மலேசிய மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். உடனடி தகவல், உறுதியான உண்மை. நான் ஹரிஹரன் சண்முகநாதன். கவனத்தை ஈர்க்கும் முக்கிய செய்திகள் சுருக்கமாக. வேலை வாய்ப்பு மீட்சி திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும். தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை சார்ந்து அவை இருக்கும் என கோடி காட்டினார் பிரதமர். நாட்டில் பெட்ரோல், டீசல் விநியோகம் போதுமான அளவில் உள்ளது. ஈரான் உள்ளிட்ட நாடுகளுடன் மலேசியா பேணும் நல்லுறவு அதற்கு வழிகோலி இருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கம். ஹஜ் பெருநாளை ஒட்டி நாடளாவிய நிலையில் 2000 ஜேபிஜே அதிகாரிகள் செயலாக்க பணியில் ஈடுபட்டுள்ளனர். சாலை பாதுகாப்பும் கண்காணிப்பும் மேம்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் உறுதியளித்துள்ளார். புதிய வகை மலேசிய கடப்பிதழ் அறிமுகம் ஒத்திவைக்கப்பட்டது. பாதுகாப்பு கூறுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படுவதாக குடிநுழைவுத்துறை விளக்கம். கத்தாரில் அமைதி பேச்சுகளை நடத்தி கொண்டே ஈரான் மீது போர் தொடுத்துள்ளது அமெரிக்கா. வாஷிங்டன் எல்லை மீறுவதாக உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. கட்டுப்பாடுகளையும் தடுப்பு நடவடிக்கைகளையும் தாண்டி பரவுகிறது இபோலா. கொங்கோ அண்டை நாடுகளுக்கு WHO கடும் எச்சரிக்கை விடுத்தது. தொடை தசை இறுக்கத்துக்கு இலக்கானார் மெஸ்ஸி. 3 வாரங்களில் தொடங்கும் உலக கிண்ண காற்பந்து போட்டியில் மெஸ்ஸி அர்ஜென்டினாவுக்காக களம் இறங்குவது கேள்விக்குறியாக இருக்கிறது. செய்திகள் இனி விரிவாக. நாட்டில் பெட்ரோல், டீசல் விநியோகம் போதுமான அளவில் உள்ளது. உலக பொருளாதார நெருக்கடியால் எரிபொருள் விநியோக கட்டமைப்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும் மலேசியாவில் தாக்கம் குறைவாக இருக்கிறது. எனவே உதவித்தொகை வழங்கப்படும் RON 95 பெட்ரோல் விலையை அரசு 1 ரிங்கெட் 99 சென்னுக்கு நிலைநிறுத்தும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசியாவுக்கும் ஈரான் உள்ளிட்ட சில நாடுகளுக்கும் நல்லுறவு நீடிக்கிறது. நாட்டுக்கு எண்ணெய் விநியோகிக்கும் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை எளிதில் கடக்க அது உதவுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். அண்டை நாடுகள் சிலவற்றில் கூட எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. ஆனால் மலேசியா அத்தகைய சூழலுக்குள் விழவில்லை என அவர் கூறினார். பெர்மத்தாங் பாவோ நாடாளுமன்றத்தில் மடானி மாட்டிறைச்சி பகிரும் விழாவில் டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். இந்நிலையில் புதிய வேலை வாய்ப்பு மீட்சி திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார். நாட்டில் குறிப்பாக மேற்கு கரை மாநிலங்களில் முதலீடுகளை ஊக்குவிக்க அது வழிகோலும் என அவர் கூறினார். இன்னும் ஓரிரு வாரங்களில் மாற்று திட்டங்கள் அறிவிக்கப்படும். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்து அதில் விவரிக்கப்படும். வேலை இழந்தோருக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். புதிய வேலை வாய்ப்புகள் தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை சார்ந்திருக்கும் என்றும் டத்தோஸ்ரீ அன்வார் விவரித்தார். இவ்வாரத்தில் நாடு முழுவதும் 2000 ஜேபிஜே செயலாக்க அதிகாரிகள் பணியில் ஈடுபடுவர். தியாகத் திருநாள் மற்றும் பள்ளி விடுமுறையை முன்னிட்டு சாலை பாதுகாப்பின் கண்காணிப்பும் செயலாக்கமும் மேம்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் சியோ ஃபுக் உறுதியளித்தார். அரச மலேசிய போலீஸ் படையின் கைகோர்ப்புடன் முன்னெடுக்கப்படும் அந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை சாலை விபத்துகளுக்கு சாத்தியமுள்ள பகுதிகளை நுண்ணோக்கும். தண்ட அறிவிக்கைகளை வழங்கும் நோக்கத்தை மட்டும் அந்த நடவடிக்கை கொண்டிருக்கவில்லை. குறிப்பாக சாலை விபத்துகள் நிகழ சாத்தியமுள்ள பகுதிகளில் வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்ல வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். பெருநாள் காலங்களின் போது சாலைகளை அதிக வாகனங்கள் கடப்பது வழமையே. அதனால் சாலை விபத்துகளை குறைப்பதற்கான முன்னெடுப்புகள் தொடர்ந்து கையாளப்படும் என்பதை லோக் சுட்டினார். அடுத்த மாதம் 16 தொடங்கி தனியாள் வாகன உரிமையை மாற்றுவதற்கான மேலும் 8 புதிய வாகன பரிசோதனை மையங்கள் செயல்படவிருக்கின்றன. இதற்கு முன்னர் அந்த சேவைக்காக பொதுமக்களின் ஒரே தேர்வாக புஷ்பாக்கம் மட்டுமே இருந்தது. தற்போது புதியதாக இயங்கவிருக்கும் வாகன பரிசோதனை மையங்களை காரோ டெக்னாலஜி நிறுவனம் கையாளும் என ஆந்தனி லோக் கூறினார்.
அந்த 8 மையங்கள் ஸ்லாங்கூரில் கிளான்மேரி காஜாங் கிளாங்கிலும், கோலலம்பூரில் வாங்ச மலாவத்தியிலும், பினாங்கில் பயான் லெப்பாஸிலும், மலாக்கா ஜொஹூரில் ஜொஹூர் பாருவிலும் மூவாரிலும் செயல்படும். காஜாங்கில் காரோ டெக்னாலஜி நிறுவனத்தின் வழிகாட்டலில் இயங்கும் தனியார் உரிமையை மாற்றுவதற்கான வாகன பரிசோதனை மையத்தை திறந்து வைத்த பின்னர் ஆந்தனி லோக் ஊடகத்தாரிடம் பேசினார். புதிய வகை மலேசிய கடப்பிதழ் வரும் ஜூன் முதல் நாள் அறிமுகம் காணவிருந்த நிலையில் வேறொரு நாளுக்கு அது ஒத்திவைக்கப்பட்டது. மக்களுக்கு அளிக்கப்படும் சேவை சிறந்த முறையில் சீராக இருப்பதை உறுதி செய்ய இம்முடிவு எட்டப்பட்டதாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷாபான் குறிப்பிட்டார். பொதுமக்கள் தங்களிடம் உள்ள தற்போதைய மலேசிய கடப்பிதழை புதுப்பித்துக் கொள்வதோடு அதன் காலாவதி தேதி முடியும் வரை அதனை பயன்படுத்த முடியும். புதிய வகை கடப்பிதழ் செயலாக்கப்படுவது குறித்த தகவல் மலேசிய குடிநுழைவுத் துறையின் அதிகாரப்பூர்வ தொடர்பு முறை வாயிலாக அறிவிக்கப்படும். நாட்டின் பயண ஆவணங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதை உறுதி செய்ய குடிநுழைவுத்துறை தொடர கடப்பாடு கொண்டிருப்பதை டத்தோ ஜக்காரியா சுட்டினார். இம்மாதம் 18ஆம் நாள் பேரா ஸ்ரீ மஞ்சோங் மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே அரசியல் கட்சியுடன் இணைந்து தொழிலாளர் சங்கம் நடத்திய போராட்டத்துக்கும் அந்த மருத்துவமனைக்கும் தொடர்பில்லை. மாநில இந்திய விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சிவனேசன் அதனை உறுதி செய்தார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மலேசிய சுகாதார அமைச்சால் பேரா ஸ்ரீ மஞ்சோங் மருத்துவமனையில் துணை சேவைகளை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட நிறுவனமான UEM அட்ஜென்டாவின் ஊழியர்கள் ஆவர். தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையிலான தகராற்றில் மருத்துவமனையை உட்படுத்தாமல் நிறுவனத்திற்கும் தீவகற்ப மலேசிய அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு துறைகளின் ஆதரவு சேவைகள் வழங்கும் தனியார் ஊழியர்கள் சங்கத்திற்கும் இடையே நேரடியாக தீர்க்கப்பட வேண்டும் என டத்தோ சிவனேசன் வலியுறுத்தினார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் மாநில சுகாதார துணை இயக்குநர் டாக்டர் முகமது நஜீப் அட்னான், ஸ்ரீ மஞ்சோங் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் கிரிதாரி நாத் கிங்கையா ஆகியோரும் கலந்து கொண்டனர். தொழிற்சங்க சட்டம் 1959 என்ன சொல்லுதுன்னா, தொழிற்சங்க நிதியை வந்துட்டு ஒரு அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இங்கே வந்துட்டு அரசியல் முழுக்க இருக்குன்னு தெரியுது. ஏன்னா இந்த வெளியானதே வந்துட்டு அந்த அரசியல் கட்சியோட டிக்டாக்ல தான் வெளியாயிருக்கு. அப்போ இந்த தொழிற்சங்கத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு உறவு இருக்குன்றதை நிரூபிக்க முடியும். ஆக அந்தந்த இலாக்கா இதை இனிமேல் விசாரிக்கணும். போலீஸ்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், அவங்க அனுமதி இல்லாமல் அங்கே ஒன்று கூடினா அது சட்டத்துக்கு புறம்பான ஒன்று. கடந்த மார்ச் 26ஆம் நாள் நடந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து தொடர்புடைய தொழிலாளர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். 1,50,000 தியாக திருநாள் விடுமுறையை முன்னிட்டு மேற்கு கடற்கரை விரைவு சாலையை பயன்படுத்தவிருக்கும் வாகனங்களின் சராசரி எண்ணிக்கை. இதனால் அடுத்த ஓரிரு நாட்களில் சாலை போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கக்கூடும் என கணிக்கப்படுகிறது. பள்ளி விடுமுறைக்கு மத்தியில் தியாக திருநாளும் வார இறுதி நாள்களும் என்பதால் அதிகமானோர் சொந்த ஊர் திரும்புகின்றனர். போக்குவரத்து சீராக இருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு அவசர பணிகளை தவிர சாலைகள் மூடப்படுவது உள்ளிட்ட அனைத்து செப்பனிடும் மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படும். நெடுஞ்சாலையின் முக்கிய பகுதிகளில் இழுவை வாகனங்களுடன் அவசர உதவி நடவடிக்கை குழுவினரும் நிறுத்தப்படுவார்கள். விடுமுறையின் போது சுமூகமான பயணத்தை அனுபவிக்க போக்குவரத்து குறித்த உடனுக்குடன் தகவலை WCE செயலியின் வாயிலாக பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம். இவ்வேளையில் 20 AES குற்றப்பதிவுகளை கொண்டிருந்த பல்நோக்கு வாகனம் MPVயை சாலை போக்குவரத்து துறை பறிமுதல் செய்தது. உள்நாட்டு காற்பந்து விளையாட்டாளர் அந்த வாகனத்தின் உரிமையாளர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. 6,000 ரிங்கிட்டுக்கும் மேல் அந்த தண்டத்தொகை இருப்பதாக கருதப்படுகிறது. அத்துடன் சாலை வரி, வாகன காப்பீடும் அதற்கு இல்லை என்பது கண்டறியப்பட்டது. ஐயத்திற்குரிய வகையில் ஓட்டுநர் வாகனத்தை செலுத்திய நிலையில் JPJ அதிகாரிகள் அதனை நெருங்கியவுடன் 30 வயதை கடந்த ஓட்டுநர் மூர்க்கமாக செயல்பட்டார். ஆயினும் JPJ அதிகாரிகள் அவரை வளைத்து பிடித்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பேரா தஞ்சோமாலிம் சங்கட் ஆசா மலை ஏறுகையில் நூர் இசாத்தி ஹுமாயிரா அசிசுல் கடந்த சனிக்கிழமை காணாமல் போனார். 19 வயது அவரின் உடல் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டது.
கடைசியாக காணப்பட்ட இடத்திலிருந்து 500 மீட்டர் அப்பால் மலையேறும் வழியிலிருந்து தொலைவில் நூர் இசாத்தி ஹுமாயிராவின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். 4 நாட்களாக தேடி மீட்கும் பணி தொடர்ந்த நிலையில் இன்று காலை 11:59 மணிக்கு அவரின் உடல் மீட்கப்பட்டது. நூர் இசாத்தி ஹுமாயிராவின் சடலம் உடற்கூறு ஆய்வுக்காக குவாலகுபுபாரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மை ஸ்கில்ஸுடன் கைகோர்த்துள்ளது அமெரிக்காவின் ஜேபி மோகன் சேஸ் அனைத்துலக பொருளகம். உலகை ஆளும் செயற்கை நுண்ணறிவிலும் இலக்கவியலிலும் இந்திய மாணாக்கர் கற்றுத்தேர வேண்டும் எனும் உன்னத நோக்கத்தில் அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வறுமை, குடும்ப சிக்கல் காரணமாக ஏட்டுக்கல்வியை பாதியிலேயே கைவிட்ட மாணாக்கருக்கு மை ஸ்கில்ஸ் அறவாரியம் தோள் கொடுத்து வருகிறது. அந்த அறவாரியம் வாயிலாக அனுகூலம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை ஏராளம். அதேவேளை அதில் பயிலும் மாணாக்கர் தற்போதைய வேலைச்சந்தை தேவைக்கு ஏற்றவாறு தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனை முன்னிறுத்தி மை ஸ்கில்ஸ் அறவாரியம் இலக்கவியல் சார்ந்த பணி உருவாக்க திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. அனைவருமே ஈடுபடுவாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ ஒயரிங், பிளம்பிங், அக்கௌண்ட் சர்வீஸிங் இதெல்லாம் தவிர்த்து அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெட்ஜிபிடி வந்து எல்லோரு வாழ்க்கையிலும் மருத்துவர்கள் சரி, வழக்கறிஞர்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு இன்றியமையாத ஒரு உபகரணம், சாதனம் ஆயிடுச்சு. அந்த வகையில் எப்படி அதை பயன்படுத்தி அவங்களோட வேலையை வந்து இன்னொரு தரத்தை கொண்டு வரலாம், அதுதான் எங்களோட முக்கிய நோக்கம். அதை மாணவர்கள் வந்து பக்குவப்படுத்தணும். வருங்காலத்தில் வந்து அவருக்கு ரெலவனாக இருக்கணும். அவருக்கு வந்து ஊதியம் வந்து இப்போ வந்து சாதாரணமாக இப்போ நீங்கள் வந்து உடல் உழைப்பு தொழிலாளினா 1700 ரிங்கிட் சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 2500, 3000 ரிங்கிட் கொடுக்குற வகையில் அவங்கள பக்குவப்படுத்தினா தான் அவங்க வந்து ரெலவனாக இருப்பாங்க எதிர்காலத்தில். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அதன் ஆழ்பல திறனில்தான் உள்ளது. பம்பரமாய் சுழன்று கொண்டிருக்கும் உலகில் கைத்தொழில் இன்றைய வேலை வாய்ப்புக்கான தேவையாக மாறியுள்ளது. அதற்கான அடித்தளத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் முனைப்பில் இதுவும் ஒன்று. நான் இங்கே மைஸ்கில் வந்து கோஆபரேட் செக்ரட்டரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போயும் இல்லை சரி இல்லை என் காசுக்கு சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபியூச்சருக்கு. பிகாஸ் இப்போ நிலமே ஏஐயில் இருக்குது. இப்போ நான் படிக்கிற காசு லேப்டாப் பேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே கற்றுக்கிட்டா நான் அதில் என் ஒர்க்கில் காமிக்கல ஃபியூச்சர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லாக. இப்போ நினச்சி ஒரு ப்ரெசன்டேஷன் நான் ஏஐட்ட கேட்டால் அது ஈஸியாக எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்து. ஸோ அது எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம் டிஜிட்டல் கேரியர் எக்ஸிகுலேட்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது வர போகிற பிள்ளைங்களுக்கு, நம்ம ஃபியூச்சர் வர போகிற பிள்ளைங்களுக்கு நல்ல உதவியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். நான் இதுக்கு பற்றிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்துட்டு அவங்க ஸ்டடீஸ் படிக்கிறது, ஏஐ பற்றி சொல்லிக் கொடுத்தது, எக்ஸஸ் வேர்ட் சொல்லிக் கொடுத்தது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இது ஃபியூச்சரில் எனக்கு உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏஐ வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லா நம்ம இங்கே இருக்கிற உலகத்தில் மக்களுக்கு எல்லாம். எனக்கு வந்துட்டு என்னோட படிப்பு மூலிமா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நான் லெவல் 3 ஒயரிங் படிக்கிறேன். அதனால வந்துட்டு அந்த ஆட்டோகேட் செய்கிறதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஏஐ வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரியான வழிகாட்டல் இருந்தால் இத்தகைய மாணாக்கருக்கு சிறந்த எதிர்காலத்தை மட்டுமல்ல, அவர்களை பண்பாளராகவும் உருவாக்க முடியும் என்பது மை ஸ்கில்ஸ் அறவாரியத்தின் அசைக்கவியலா நம்பிக்கை. எந்திரவியல் 4ஆம் தொழில் புரட்சியோடு இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் இன்றியமையா தொழில்நுட்பம் பொருளாதாரம், மருத்துவம், கல்வி, போக்குவரத்து, வேளாண் என அனைத்து துறைகளிலும் அதன் ஆக்கிரமிப்பை காண முடிகிறது. அந்த வகையில் தமிழ் பள்ளி மாணாக்கர் எந்திரவியல் தொடர்பான அறிவை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர். நாளைய உலகம் எந்திரவியலின் கையில் என்பது வெள்ளிடை மலை. அவ்வகையில் இளம் அறிவியலாளர்களை உருவாக்குவதில் தமிழ் பள்ளிகள் பேடு நடை போடுகின்றன. உரிய வகையில் வழிகாட்டினால் ரோபோட்டிக்ஸ் துறையில் தமிழ் பள்ளி மாணாக்கர் உலக அரங்கில் மேலும் மிளிர இயலும். இப்போ சோஃபா 84 மாணவர் படிக்கிறாங்க. ஸோ இவங்க நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஓகே, ஸோ இது மூலிமா இப்போ படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே என்ன செய்வாங்க, ஏஐ பேக்ரவுண்ட் இல்லைன்னா இவங்க வந்துட்டு ஏஐ உள்ளவங்களுக்கு கீழே தான் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சாகணும். ஸோ இப்போ ஏஐ வந்துட்டு எல்லா ஃபீல்டுக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இது ஏஐ வந்துட்டு ஒன்று கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரோபோட்டிக்ஸ். இப்போ இந்த ரோபோட் உருவாக்குறது, ஓகே, ஒயரிங் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஐசிடின்னு இருக்கும். ஐசிடி வந்துட்டு ஃபுல்லாக திங்கர்கேட், எம்ஐடி ஆப் உருவாக்குறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுட்டி உலகம் நம்ம ஒரு ஆப் உருவாக்கியிருக்கோம். இப்போ என்ன செய்யணும்னா வந்துட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து படிப்பு வராது. ஸோ எழுத படிக்க வராது. ஸோ எழுத படிக்க வராதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா வந்துட்டு அந்த ஆப்பில் வந்துட்டு ஆக்டிவிட்டி சிம்பிளிஃபை பண்ணி கேமாக வச்சு அந்த
பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக புரியிற மாதிரி நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். இன்றைக்கு வந்து இந்த ரோபோட்டிக் இயந்திரவியல் என்ற ரோபோட்டிக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இதாக இருக்குது இந்த உலகத்தில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சைனா, ஜப்பான், இவங்கெல்லாம் வந்து யூஎஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக இந்த ரோபோட்டிக்கோட இதை வந்து கற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்மளோட தமிழ் பிள்ளைங்க வந்து இதில் வந்து ரொம்ப கற்றுக்கிட்டு போகிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இது வந்து அவங்களோட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவங்க தொழிலுக்கும் சரி, அவங்களோட மேலும் வளர்கிறதுக்கும் சரி இது ரொம்ப முக்கியமான படிப்பாக இருக்கும். இந்த பயிற்சி மையத்தில் பயிலும் மாணாக்கர் மாநில, தேசிய நிலையிலும் புத்தாக்கம் மற்றும் ரோபோட்டிக்ஸ் சார்ந்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியை குவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துறையில் உலக அரங்கில் கோலோச்ச வேண்டும் என்பதே அவர்களின் பேரவா. இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, என் அண்ணனை பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்குற மிஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டு ஒரு சேர்ட்டை வந்து சென்டரில் இது பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து சில ஆப்ஸ் நான் கற்றுக்கிட்டு நான் வந்து என்னோடய ஆப் உருவாக்கி நான் செஞ்சேன். ஓகே, இப்போ வந்து இந்த ராபர்ட் பேர் வந்து ரோபோ சுமோ. இதை நாங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்கோம். கீழே உள்ளது வந்து அலுமினியம். இப்போ நாங்கள் சொந்த ராபோட் உருவாக்கியிருக்கோம். நான் ரோபோட்டிக்கோட பீடாங்கில் வந்து மோர் தென் 4 இயர்ஸாக இருக்கேன். ஸோ இந்த துறையில் வந்து நான் ஜாயின் பண்ணி என்னால் நிறைய காம்படிஷன் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இதனால் நான் வந்து இந்தோனேஷியா போனேன். எனக்கு கோல்டு அவார்ட் கிடச்சிச்சு, பெஸ்ட் சஸ்டைனபிலிட்டி அவார்டும் கிடச்சிச்சு. எங்கள் டயரால் வந்து நம்ம ப்ராஜெக்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக கிடச்சிச்சு. நகரி லெவல்லையும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். ஸோ ஏறக்குறைய ஒரு 16 காம்படிஷனில் கோல்டு மெடல் வச்சு நான் வச்சுருக்கேன். மலேசியாவில் மாணவர்களிடையே ஸ்டெம் மற்றும் ரோபோட்டிக்ஸ் கல்வி மேம்பாட்டை வலுப்படுத்துவதோடு எதிர்காலத்தில் படைப்பாற்றல் மிக்க போட்டித்திறன் கொண்ட இளம் தலைமுறையை உருவாக்க இத்தகைய வழிகாட்டுதல்கள் அவசியமாகின்றன. அடிகள் ஒவ்வொன்றும் அடவுகளுக்கு தொடக்கம் பேசும். கண்களின் ஒவ்வொரு அசைவும் கவிதை பாடும். அபிநயிக்கும் கரங்கள் ஆயிரம் கதைகள் கூறும். பரத கலையின் தனித்துவம் அது. இயல், இசை, நாடகம் எனும் முத்தமிழையும் கொண்ட நாட்டிய கலையை இளம் தலைமுறையினர் கற்று பாரம்பரியத்தை காத்து வருகின்றனர். ஈப்போர் நிறுத்திய கலாஞ்சலி நடனப்பள்ளியின் இளஞ்சுட்டுகள் தங்களின் திறமையை வெளிக்கொணரும் வகையில் ரைசிங் ஸ்டார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. லஹாட் தண்டாயுதபாணி ஆலய மண்டபத்தில் நடைபெற்ற அந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள், மாணாக்கரின் பெற்றோர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். நடனம் என்பது வெறும் கலை மட்டுமன்று, அது மாணவர்களிடையே ஒழுக்கம், மரியாதை, கட்டுப்பாடு, நட்பண்புகளை வளர்க்க வழிகோலுகிறது. நடனப்பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு பரதநாட்டியத்துடன் சேர்த்து நன்னடத்தையும் நட்பண்புகளும் கற்பிக்கப்படுகின்றன. 38 வருஷமாக இந்த நடனப்பள்ளி நடத்தி வந்துகிட்டு பிள்ளைங்கெல்லாம் நடனப்பள்ளிக்கு வர்றது வந்து நல்ல ஒரு நடைமுறையை கற்றுக் கொடுக்கறதுக்கும் தான் வந்து நல்ல டிசிப்ளின், அவங்களுக்கு எப்படி மற்றவங்ககிட்ட பேசுறது, எப்படி மரியாதை கொடுக்கறது, அதுவும் சேர்த்து தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இது நாட் ஓன்லி டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் நல்லபடியாக பழகுறாங்க. நிறைய சப்போர்ட் இருக்குது எங்களுக்கு. அவங்களோட ப்ரோக்ரஸ் வந்து நல்லா தெரியுது. ஏன்னா நிறைய எஃபர்ட் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறையா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே மாணாக்கர் கடின உழைப்புடன் பயிற்சி மேற்கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருவதால் இளம் மாணவிகளுக்கு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் வகையில் ரைசிங் ஸ்டார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இத்தகைய மேடை வாய்ப்புகள் வழங்கப்படுவதன் மூலம் மாணவர்கள் அதிக ஆர்வத்துடனும் பொறுப்புடனும் பயிற்சியை மேற்கொள்கின்றனர். இதுவரை அந்த நடன பள்ளியைச் சேர்ந்த 30 மாணாக்கர் தங்களின் அரங்கேற்றங்களை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளனர். எல்லை மீறுகிறது அமெரிக்கா. மேற்காசியாவில் நிலவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கலந்துரையாடல் கத்தார் டோஹாவில் நடைபெற்று வரும் நிலையில் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தது அமெரிக்கா. தெற்கு ஈரானில் உள்ள ஏவுகணை தளத்தையும் எரிபொருள்களை கொண்ட படகையும் குறிவைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது.
ஈரானின் தாக்குதலில் இருந்து அமெரிக்க ராணுவத்தையும் படையினரையும் தற்காத்துக் கொள்ளவே அந்த திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சென்காம் வழக்கம் போல காரணம் கூறியது. இருப்பினும் அது குறித்து சென்காம் பேச்சாளர் டிம் ஹாக்கின்ஸ் விரிவான விளக்கம் கொடுக்கவில்லை. முன்னதாக அமெரிக்கா மேற்கொண்ட குண்டுவெடிப்பு தாக்குதல்களால் ஹோர்மோஸ் நீரிணை அருகே உள்ள கடலோர பகுதிகளும் தெஹ்ரானின் முக்கிய துறைமுகங்களும் பாதிக்கப்பட்டதாக அந்நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதனிடையே மேற்காசிய போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பேச்சு நடைபெற்று வரும் சூழலில் ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டாலும் அமெரிக்காவின் கச்சா எண்ணெய் விலை 5 விழுக்காடு சரிவு கண்டது. வெஸ்ட் டெக்சஸ் கச்சா எண்ணெய் 5.46 விழுக்காடு சரிந்து பீப்பாய் ஒன்றுக்கு $91.33 வர்த்தகம் செய்யப்பட்டது. இருப்பினும் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 1.6 விழுக்காடு ஏற்றம் கண்டு பீப்பாய்க்கு $97.68 விற்பனை செய்யப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என முதலீட்டாளர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்த நிலையில் எண்ணெய் விலை $100 சரிவு கண்டது. மேற்காசியாவில் நிலவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டை வாஷிங்டனும் தெஹ்ரானும் எட்டுவதற்கான அறிகுறியாக இது கருதப்படுகிறது. ஆயினும் அமெரிக்காவின் திடீர் தாக்குதல் கடந்த ஏப்ரல் 8ஆம் நாள் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையும் என அஞ்சப்படுகிறது. இடைப்பட்ட காலத்தில் அமெரிக்காவுடன் அரச தந்திர ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்படா. இரு நாடுகளுக்கு இடையே மூண்டுள்ள போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிக்கே அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. மாறாக அணுசக்தி திட்டம் குறித்து அல்ல என ஈரான் வெளியுறவு அமைச்சு திட்டவட்டமாக கூறியது. போர் நிறுத்தம் குறித்து பெரும்பாலான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுவிட்டாலும் குறுகிய காலத்தில் அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாயி கோடி காட்டினார். அணுவாயுதங்களை வைத்திருக்க ஈரானுக்கு ஒருபோதும் அனுமதி இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பலமுறை வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பதற்றமான சூழலில் ஈரான் இத்தகைய அறிக்கையை வெளியிட்டது. அணுசக்தி திட்டங்கள் அமைதி நோக்கத்தையே கொண்டவை என தெஹ்ரான் தொடர்ந்து கூறி வருகிறது. கொங்கோ ஜனநாயக குடியரசிலும் உகாண்டாவிலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளையும் கடந்து எபோலா தீவிரமாக பரவி வருகிறது. அவ்விரு நாடுகளிலும் 220 பேர் அந்த தொற்று நோய்க்கு பலியாகியிருக்கக்கூடும் என ஐயுறப்படுகிறது. ஆப்பிரிக்க ஒன்றியத்துடனான இயங்கலை கூட்டத்தில் பங்கேற்ற உலக சுகாதார நிறுவன தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் அட்ஹானோம் கெப்ரியேசஸ் எபோலா தொற்றை கண்டறிவதில் நிலவும் காலத்தாழ்வு அதன் பரவலை அதிகரிப்பதாக குறிப்பிட்டார். நடப்பு நிலையை எதிர்கொள்ள நோய் தடுப்பு பணியாளர்கள் திணறுகின்றனர். நிலைமை சீரடைவதை காட்டிலும் மேலும் மோசமாகவே கூடும் என்றும் டெட்ரோஸ் எச்சரித்தார். இபோலா தொற்று நோயின் மையமான கொங்கோ ஜனநாயக குடியரசுக்கு இன்று அவர் செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவசர கால சுகாதார பணிகளை கவனிக்கும் மற்றொரு உயர் அதிகாரியான சிக்வே ஐஹெக்வேசுவும் உடன் செல்லவிருக்கிறார். உகாண்டாவில் இதுவரை 7 அந்த தொற்று நோய் பீடித்திருக்கும் நிலையில் கொங்கோவின் ஏனைய அண்டை நாடுகள் முழு எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் தடுப்பு நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க வேண்டும் என டெட்ரோஸ் வலியுறுத்தினார். உலக கிண்ண காற்பந்தாட்டம் தொடங்குவதற்கு ஏறத்தாழ 3 வாரங்களே மீதமுள்ள நிலையில் தொடை தசை இறுக்கத்திற்கு இலக்காகியுள்ளார் லியோனல் மெஸ்ஸி. அதனால் அந்த அர்ஜென்டினா தாக்குதல் நட்சத்திரம் மேஜர் லீக் சாக்கர் MLS ஆட்டம் ஒன்றில் பாதியிலேயே வெளியேறினார். 38 வயது மெஸ்ஸி அமெரிக்காவின் அந்த முதன்மை லீக் ஆட்டத்தில் இன்டர் மயாமி அணியை நிகர்த்து களமாடினார். தொடையில் தசை இறுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் 73ஆம் நிமிடத்தில் திடலை விட்டு வெளியேறினார். அதில் இன்டர் மயாமி 6-4 என பிலடெல்பியா யூனியனை வீழ்த்தியது. உலக கிண்ண போட்டிக்கு வழிவிடும் MLS-ற்கு தற்காலிக ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் கூட்டாக நடத்தும் அப்போட்டி ஜூன் 11 தொடங்கி ஜூலை 19 வரையில் நடைபெறும்.
உலகின் தலைசிறந்த காற்பந்து வீரருக்கு வழங்கப்படும் பேலன் டியோ விருதை 8 முறை வென்றிருக்கும் மெஸ்ஸி 6வது தடவையாக அதில் களம் காண ஆயத்தமாக உள்ளார். உலக கிண்ண போட்டிக்காக அர்ஜென்டினா தலைமை பயிற்றுனர் லியோனல் ஸ்காலோனி தயார் செய்திருக்கும் 55 ஆட்டக்காரர்கள் அடங்கிய பூர்வாங்க பெயர் பட்டியலில் அவரின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. நடப்பு உலக கிண்ண வெற்றியாளருமான அவ்வணி குழு நிலையிலான தொடக்க ஆட்டத்தில் அல்ஜீரியாவுடன் மோதுகிறது. 2022 உலக கிண்ணத்தை கைப்பற்றிய அர்ஜென்டினா அணியை மெஸ்ஸி கேப்டனாக வழிநடத்தியிருந்தார். உலக கிண்ண போட்டியில் களம் காணக்கூடிய 26 வீரர்கள் அடங்கிய பெயர் பட்டியலை அறிவித்துள்ளார் கொலம்பியா தலைமை பயிற்றுனர் நெஸ்டோ லோரென்சோ. அந்த பெயர் பட்டியலில் தாக்குதல் நட்சத்திரம் லூயிஸ் டியாஸ் மற்றும் மத்திய திரள் வீரர் ஜேம்ஸ் ரோட்ரிகுவேஸ் ஆகியோர் பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்றன. கத்தார் 2022 உலக கிண்ண போட்டியில் களம் காணும் வாய்ப்பை இழந்த அவ்வணி தனது செல்வாக்கை மீண்டும் மெய்ப்பிக்க துடிக்கிறது. பிரேசில் 2014 உலக கிண்ண போட்டியில் தங்க காலணியை வென்ற ரோட்ரிகுவேஸ் கொலம்பியா அணியின் கேப்டனாக பொறுப்பேற்கிறார். கே பிரிவில் அங்கம் வகிக்கும் அது உஸ்பெகிஸ்தான், போர்த்துகல், கோங்கோ ஜனநாயக குடியரசு ஆகிய அணிகளுடன் மோதும். உலக கிண்ண போட்டியை தொடங்குவதற்கு முன்னர் கொலம்பியா சில நட்பு முறை ஆட்டங்களில் களமிறங்கும். அந்த போட்டி நடுகிலும் ஈரானிய தேசிய காற்பந்து அணி மெக்சிகோவில் தங்க அனுமதி அளிக்கப்படுகிறது. அதற்கு தமது அரசு இசைந்திருப்பதாக மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷெய்ன்பாum தெரிவித்தார். ஈரானிய அணியினர் இருப்பதற்கு இடமளிக்குமாறு உலக காற்பந்து சம்மேளனம் ஃபீஃபா மெக்சிகோ அரசை தொடர்பு கொண்டதாக அவர் கூறினார். குழு நிலையிலான அனைத்து ஆட்டங்களிலும் ஈரான் அந்த லத்தீன் அமெரிக்க நாட்டிலே களம் காணும். தொடக்கத்தில் ஈரான் அமெரிக்காவில் விளையாடுவதாக இருந்தது. மேற்காசிய போரின் எதிரொலியாக அந்த இஸ்லாமிய குடியரசு அணியினர் தமது மண்ணில் கால் பதிக்க அமெரிக்கா அனுமதிக்க மறுத்தது. வெற்றியாளர் லீக்கிற்கு முன்னேற தவறியதன் எதிரொலி மசிமிலானோ அலெக்ரியை நிர்வாகி பொறுப்பிலிருந்து நீக்கியது ஏசி மிலான். மேலும் அணி நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். இத்தாலிய சீரி ஆ பட்டத்தை 19 முறை வென்றிருக்கும் ஏசி மிலான் நடப்பு பருவ நிறைவு ஆட்டத்தில் கெக்லியாரியிடம் 2-1 என வீழ்ந்தது. அந்த தோல்வியை அடுத்து சீரி ஆ பட்டியலில் அவ்வணி 70 புள்ளிகளுடன் 5ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆக கடைசியாக களமிறங்கிய 4 ஆட்டத்தில் அது 1 மட்டுமே வாகை சூடியது. 58 வயது அலெக்ரி ஏசி மிலானை வழிநடத்தியது 2வது முறையாகும். இதற்கு முன்னர் 2010 தொடங்கி 2014 ஜனவரி வரையில் அவ்வணியின் நிர்வாகியாக அவர் இருந்தார். ஏசி மிலான் வெற்றியாளர் லீக் கிண்ணத்தை 7 முறை கைப்பற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்குறள் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கம் தவறுதலால் தமக்கு கேடு விளையும் என்பதை நன்கு உணரும் அறிவுடையோர் எத்தகைய சூழலிலும் அதிலிருந்து கிஞ்சிற்றும் விலக மாட்டார்கள் என ஒழுக்கத்தின் உயர்வை எடுத்துரைக்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. நிறைவை நாடுகிறது RTM தமிழ் செய்திகள். எங்களோடு பயணித்ததற்கு நன்றி.